எல்லோருக்கும் வணக்கம். தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டனர் அப்படின்ற செய்தி இன்னைக்கு நேத்து இல்லைங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதுல இருந்து இந்த செய்தியை கேட்டுதான் வளர்ந்தேன். இப்பவும் இந்த செய்தி அப்படியே தான் இருக்கு. எல்லையை தாண்டி ஏன் மீன் பிடிக்கணும்? முதல்ல இந்த எல்லையை யார் வகுத்தது? எல்லைன்னா நம்ம கண்ணுக்கு தெரியுமா? ஏதாவது கோடு ஏதாவது வரைஞ்சிருப்பாங்களா? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 17ஆம் நூற்றாண்டுகள்ல இந்த எல்லையை எப்படி வகுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுடைய கடற்கரையில இருந்து 3 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதி அந்த நாட்டுக்கு சொந்தமானது என்றும், அங்க அந்த நாட்டினுடைய மீனவர்கள் மீன் பிடிச்சுக்கலாம், அந்த நாட்டினுடைய கப்பல்கள் போலாம். வெளிநாட்டுல இருந்து ஒரு கப்பல் வந்துச்சுன்னா அந்த நாட்டினுடைய பெர்மிஷன் தேவை. இப்படின்ற ஒரு சட்டத்தை நடைமுறையில் வச்சிருக்காங்க. நாட்டிக்கல் மைல்னா பெருசா ஒண்ணும் இல்ல. 1 நாட்டிக்கல் மைல் இஸ் ஈக்குவல் டு 1.5 கிலோமீட்டர். அப்போ ஒரு நாட்டுக்கு 5.6 கிலோமீட்டர் கடல் பகுதி சொந்தமானது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் சர்வதேச எல்லையா கருதப்பட்டு அங்க எந்த நாட்டினுடைய கப்பல்கள் வேண்டுமானாலும் போயிட்டு வரலாம். மீனவர்கள் மீன் பிடிச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிஸும் ஒவ்வொரு பார்டரை வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த 3 நாட்டிக்கல் மைல் அப்படின்றது கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர்லாம் போயிடுது. ஒரு நாடும் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப மாதிரி அவங்களே டிசைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் டெவலப்பிங் நேஷன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுது. ஆல்ரெடி எங்களுடைய வளங்களை சுரண்டிட்டு போய் எங்களோட ஏழை நாடாக ஆக்கிட்டீங்க. இன்னும் கடல் தான் மிச்சமா இருக்கு. கடல் இருக்கக்கூடிய வளங்களையும் நீங்களே சுரண்டிட்டு போயிட்டீங்கன்னா நாங்களாம் என்ன பண்றது அப்படின்னு டெவலப்பிங் நேஷன்ஸ்லாம் ஒரு மனதா இதை பத்தி பேசுறாங்க. அதனால 1958ஆம் ஆண்டு கடலுக்கான சட்டத்தை நம்ம போட்டுடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸை கூட்டுறாங்க. அந்த சட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அங்க பேசப்படுது. அது எப்படி இருக்கணும்னா, கடற்கரையில இருந்து 12 நாட்டிக்கல் மைல் டெரிட்டோரியல் சீயா அறிவிக்கணும். டெரிட்டோரியல் சி அப்படின்னா அந்த தேசத்துக்கு சொந்தமான பகுதி. அந்த பகுதியில் அந்த தேசத்தின் மீனவர்கள் மீன் பிடிச்சிக்கலாம், அவங்களுடைய கப்பல்கள் போகலாம், அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் பறந்துக்கலாம். வெளியிலேருந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வரக்கூடாது, வெளியிலேருந்து ஒரு கப்பல் வரக்கூடாது. அப்படி வரணும்னா இந்த நாட்டினுடைய பெர்மிஷன் தேவை. அங்கே வேற நாட்டு மீனவர்கள்லாம் வந்து மீன் பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம ரூல்ஸ் அமைச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்து இருக்கக்கூடிய 12 நாட்டிக்கல் மைல்ஸை கண்டீஜஸ் ஜோன்னு சொல்றாங்க. அங்க வந்து வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய கப்பல்கள் இயங்கலாம், இந்த நாட்டினுடைய பெர்மிஷன் இல்லாம. ஏர்கிராஃப்ட் கூட பறந்துக்கலாம், அந்த நாட்டினுடைய பெர்மிஷன் இல்லாம அப்படின்லாம் சொல்றாங்க. மீன் பிடிச்சுக்கலாம், ஆனா எந்த அளவுக்கு மீன் பிடிக்கணும்? இப்போ மீன்பிடி தடைக்காலம்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பா அங்க மீனவர்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியே ரூல்ஸ்லாம் நாங்கள் ஃப்ரேம் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், பொல்யூட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசி அந்த கான்ஃபரன்ஸில் இந்த சட்டத்தை வந்து முன்மொழிகிறாங்க. ஆனால் இந்த சட்டத்தை வளர்ந்த நாடுகள் யாருமே ஏற்றுக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிடுறாங்க. 1960 மறுபடியும் செகண்ட் கான்ஃபரன்ஸ் கூடுது. அப்பவும் இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. டெவலப்டு கண்ட்ரிஸ் இதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. 1960க்கு அப்புறம் தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் அதிகமாகுது. அப்போ ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த கடல் பகுதியிலையும் அதிகமான கனிம வளங்கள் இருக்கிறத இந்த ஆராய்ச்சி முடிவில் கண்டறிகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் ஆயில் அதிகமாக இருக்கிறதாவும், தாய்லாந்து மியான்மர்லாம் டின் அதிகமாக இருக்கிறதாவும், சவுத் ஆப்பிரிக்கா நமீபியன் கோஸ்டில் வந்து டைமண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதா, இப்படி ஒவ்வொரு நாட்டுடைய கடல் பகுதியிலையும் கனிம வளங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கனிம வளங்கள் மேலே இப்போ எல்லா நாடுகளுக்குமே இன்ட்ரெஸ்ட் வருது. இது எங்களுக்கு சொந்தமானது, இதை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த டைம்லேருந்து எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 1982 3வது கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. இந்த 3வது கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 1958 ஒரு சில ரூல்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணுறாங்களா, அதை தாண்டி அதையும் சேர்த்துக்கிட்டு வேற சில ரூல்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணுறாங்க. முதல் 12 நாட்டிக்கல் மைல் டெரிட்டோரியல் சீன் சொன்னல, அடுத்து வரக்கூடிய 200 நாட்டிக்கல் மைல எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோனா அறிவிச்சிடலாம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த 200 நாட்டிக்கல் மைல என்னெல்லாம் கனிம வளங்கள் இருக்கோ அதுவும் அந்த நாட்டுக்கு சொந்தம், அவங்க அதை எடுத்து பயன்பெறலாம் அப்படின்னு நம்ம ரூல்ஸ் வச்சுக்கலான்றாங்க. ஒரு சில கமிஷன்ஸ்லாம் ஃபார்ம் பண்றாங்க. அது என்னன்னா, இன்டர்நேஷனல் ட்ரிபியூனல் வச்சுக்கலாம். ரொம்ப குறுகலான கடல் பகுதி, 2 நாடுகள் இருக்கு. அந்த 2 நாட்டுக்கு நடுவில் அப்பப்போ இந்த கடல் பகுதி மேல பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு ட்ரிபியூனல் இருந்தால் நல்லா இருக்கும். அதனால ட்ரிபியூனல் செட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அப்புறம் சீபெட் அத்தாரிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கலான்றாங்க. இந்த சீபெட் அத்தாரிட்டி என்னன்னா, அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோன் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து கனிம வளங்கள் இருக்கு, மீன்கள் இருக்கு, நிறைய உயிர்கள் இருக்கு, செடி கொடி எல்லாமே இருக்குல்ல, இதெல்லாம் எந்த அளவுக்கு அந்த நாடு பயன்படுத்திக்கலாம், எந்த அளவுக்கு அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், கன்சர்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ்லாம் அவங்க ஃப்ரேம் பண்ணட்டும் அப்படின்னு அந்த கமிட்டிக்கு அத்தாரிட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் கமிஷன் ஃபார்ம் பண்றாங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோன் தாண்டி இருக்கக்கூடிய இடத்த வந்து சர்வதேச எல்லைன்னு அறிவிச்சிருவாங்க. அந்த எல்லையில
யார் யார் எவ்வளவு கனிம வளங்களை எடுத்துக்கலாம், எவ்வளவு கப்பல்கள் அங்கே வந்து மூவ் ஆயிக்கலாம், அந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு கமிஷன் அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல் மெரிடைம் ஆர்கனைசேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த கப்பல் எவ்வளவு லோடு எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோ பொல்யூஷனை வந்து அந்த கடலில் ஒரு கப்பல் பண்ணலாம், அது தாண்டி பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைன் போடுறது, இந்த மாதிரி பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கிக்கலாம்லாம் சொல்கிறதுனால உலக நாடுகள்லாம் சேர்ந்து இந்த சட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு 130 கண்ட்ரி இதுக்கு சைன் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா, இஸ்ரேல், டர்க்கிலாம் இதுக்கு சைன் பண்ண மறுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சோவியத் யூனியன், அப்புறம் யூரோப்பியன் யூனியனான பெல்ஜியம், பிரிட்டன், இட்டாலி, நெதர்லாந்து, நார்த் ஜெர்மனி இவங்கெல்லாம் வந்து அந்த கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணாமலே போயிடுறாங்க. அதனால அவங்களும் சைன் பண்ணாமல் போயிடுறாங்க. ஆனாலும் 130 நாடுகள் இந்த கடல் சட்டத்தை ஏற்றுக்கதான் சைன் பண்ணிடுறாங்க. ஒரு 2 வருஷம் கால அவகாசம் கொடுக்குறாங்க சைன் பண்ணுறதுக்கு. அந்த கால அவகாசம் முடிவில் 159 நாடுகள் சைன் பண்ணிடுறாங்க. இந்த சட்டம் வந்து 1994ஆம் ஆண்டு அமலுக்கு வருது. ஓகே, இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இந்த சட்டத்தை 1996ஆம் ஆண்டு நம்ம இந்தியா இதை சைன் பண்றாங்க, கடல் சட்டத்தை ஏத்துக்கிறோம்னு சொல்லிடுறாங்க. 2016ஆம் ஆண்டு தான் சோவியத் ரஷ்யா, யூரோப்பியன் யூனியன்லாம் சேர்ந்து சைன் பண்றாங்க. அதன் முடிவில் 167 நாடுகள் இந்த கடல் சட்டத்தை ஏத்துக்கதா சொல்லிடுறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அமெரிக்கா இந்த கடல் சட்டத்தை ஏத்துக்கவே இல்லை. ஓகே, இப்போ ஒரு டவுட் வரும், கடலை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தானே இது பெனிஃபிட், அப்போ மற்ற நாடுகள்லாம் ஏன் சைன் பண்ணாங்க அப்படின்னா, லேண்ட் இன்டர்லாக்டு நேஷன்ஸ்க்கு கூட இந்த சட்டம் வழிவகுக்குது. என்ன பண்றாங்கன்னா, இந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த 12 + 200 நாட்டிக்கல் மைல் அந்த நாட்டுக்கு சொந்தமா, அதை தாண்டி இருக்கக்கூடிய கடல் பகுதியை வந்து இன்டர்லாக்டா இருக்கக்கூடிய நேஷன்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்குற மாதிரியான ஒரு சட்டம். அதனாலதான் 167 நாடுகள் இந்த சட்டத்தை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, சைன் போட்டிருக்காங்க. ஓகே, கடல் சட்டத்துக்கும் மீனவர்கள் கைதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கடல் சட்டத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கும் ஸ்ரீலங்காக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வருதா அப்படின்னு கேட்டா இல்ல. 1920களிலேயே ஃப்ரீடம்க்கு முன்னாடியில இருந்தே தமிழக மீனவர்களுக்கும் ஸ்ரீலங்கன் மீனவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. நீங்க வந்து எங்களுடைய பகுதியில வந்து மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னு ஸ்ரீலங்கன்ஸும், இது எங்களுடைய பகுதி தான், நாங்க இங்க மீன் தான் பிடிப்போம் அப்படின்னு தமிழக மீனவர்களும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. இதை சார்ட் அவுட் பண்றதுக்கு இந்தியால இருந்து சில அதிகாரிகளும் போறாங்க, ஸ்ரீலங்கால இருந்து சில அதிகாரிகளும் வராங்க. ஸ்ரீலங்கா தரப்புல என்ன கேட்கறாங்களா, இந்த கச்சத்தீவு எங்களுடைய எல்லைக்குட்பட்டதா இருக்கு, அதனால நீங்க வந்து இங்க மீன் பிடிக்காதீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா இந்தியா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஓகேங்க, நாங்க மீன் பிடிக்கல, ஆனா இந்த நில மீது நீங்க வந்து உரிமை கோராதீங்க, இந்த நிலம் பொதுவானதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்படி ஒரு சில அதிகாரிகள் சைன் போட்டு இந்தியாவுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் இந்தியால பயங்கர எதிர்ப்பு வருது. யாரை கேட்டு நீங்க சைன் போட்டீங்க, கச்சத்தீவுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஏரியா, அங்க போய் தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்காம வேற எங்க போய் மீன் பிடிப்பாங்க, நீங்க இதை சைன் பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விடுதலை வாங்கினதுக்கு அப்புறம் 1974ஆம் ஆண்டு அப்ப பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய இந்திரா காந்தி என்ன பண்றாங்கன்னா, ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டரை மீட் பண்றாங்க. நமக்குள்ள நாம பார்டரை வகுத்துக்கலாம், எல்லை கோட்டை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க. பேசும்பொழுது கச்சத்தீவு நீங்க எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு மறுபடியும் ஸ்ரீலங்கா சொல்றாங்க. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா, ஸ்ரீலங்கால இருந்து கச்சத்தீவு 10 நாட்டிக்கல் மைல்ஸ், ஆனா இந்தியால இருந்து கச்சத்தீவு, அதாவது ராமேஸ்வரத்துல இருந்து கச்சத்தீவு 14 நாட்டிக்கல் மைல்ஸ். ஸோ ஆப்வியஸா ஸ்ரீலங்கா பக்கம் தானே கச்சத்தீவு வருது, அதனால அவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி இந்திரா காந்தி சைன் போட்டு வந்துடுறாங்க. ஆனா ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த கச்சத்தீவுல ஒரு தேவாலயம் இருக்கு, அங்க வருஷா வருஷம் திருவிழா நடக்கும். அங்க வந்து அதை தரிசனம் பண்றதுக்கு, அதை வந்து பூஜை பண்றதுக்கு பாதிரியார்கள் வருவாங்க, நீங்க அலோ பண்ணணும். அது போல மீனவர்கள், தமிழக மீனவர்களும் இந்த பகுதிக்கு வருவாங்க, நீங்க அலோ பண்ணணும், அலோ பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. தமிழ்நாட்டுல அப்ப இருக்கக்கூடிய கருணாநிதி மேல பயங்கர விமர்சனம் வருது. இதை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறோம்னு சொல்லியிருப்பாங்க, நீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை, நீங்க தான் இந்த கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு அவர் மேல இன்ன வரைக்கும் விமர்சனம் வைக்கப்படுது. 1976ஆம் ஆண்டு இன்னொரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. அது கல்ஃப் ஆஃப் மன்னார் அக்ரிமெண்ட்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி சைன் பண்ணது பார்க் ஸ்ட்ரெய்ட் அக்ரிமெண்ட். இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் அக்ரிமெண்ட்ல எல்லை கோடுகளை பிரிக்கிறாங்க. பிரிக்கும் பொழுது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கல்ல 74 அக்ரிமெண்ட்ல பாதிரியார்கள் அலோ பண்ணணும், மீனவர்களை அலோ பண்ணணும் கச்சத்தீவுக்குன்னு, அதை பத்தி எதுவுமே இந்த 76 அக்ரிமெண்ட்ல பேசவே இல்லை. அது ஒரு பக்கம். ஸ்ரீலங்கா சிவில் வார் 1983ல நடந்ததுல அது வரைக்குமே தமிழக மீனவர்கள் அங்க போவாங்க, தேவாலயத்துல ஒரு திருவிழா நடக்கும்னு சொல்லியிருந்தல, அங்க போவாங்க வருவாங்க, எல்லாமே ஒண்ணு மண்ணாதான் இருந்தாங்க. ஆனா அந்த 1983 சிவில் வார் டைம்ல என்ன பண்றாங்கன்னா,
ஸ்ரீலங்கா தரப்புல இருந்து நேவிய நிப்பாட்டிடுறாங்க, மிலிட்டரிய நிப்பாட்டிடுறாங்க. இது எங்களுடைய எல்லை. இந்த இடத்துக்கு நீங்க மீனும் பிடிக்கக்கூடாது, வரவும் கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. இது எங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லி மிலிட்டரிய நிறுத்துறதுனால, தமிழக மீனவர்கள் அந்த பக்கமே போக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்படி அந்த எல்லைக்கு வந்தாங்கன்னா, அவங்கள கைது பண்றது, அவங்களுடைய படகுகள வாங்கி வைக்கிறது, வலைகள பிச்சு போடுறது, ஒரு சில நேரத்துல துப்பாக்கிச் சூடு கூட அவங்க மேல நடத்தப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா 1996ஆம் ஆண்டு இந்த கடல் சட்டத்தை ஏத்துக்கிறாங்கல்ல. இப்போ கடல் சட்டத்தின் அடிப்படையில ஸ்ரீலங்கா பக்கத்துல இந்த கச்சத்தீவு வரதுனால இது அவர்களுக்கு தான் சொந்தம். அப்போ நம்மளுடைய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிக்க போனா அவங்க கைது தான் செய்வாங்க, அவங்க சிறை தான் பிடிப்பாங்க. இது அந்த நாட்டுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம். ஏன்னா கடல் சட்டத்தை அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. நம்ம எல்லைக்குள்ள வந்தா நமக்கும் கைது பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. ஓகே, இப்ப மீனவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எல்லைன்றது மனிதர்களுக்கு மட்டும்தான், மீன்களுக்கு இல்லைல்ல. நம்ம எல்லைக்குள்ள மீன்கள் இல்ல, அந்த எல்லையில தான் மீன்கள் இருக்கு. அப்போ எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம், அந்த எல்லையை தாண்டி தான் எங்களால மீன் பிடிச்சாதான் எங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை தாண்டி காத்தடிக்கிற வாக்குல எங்களுக்கு எல்லையெல்லாம் எதுனே தெரிய மாட்டேங்குது, நாங்க தெரியாம அந்த பக்கம் போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசாங்கம் தரப்புல என்ன பண்ண முடியும்னா, கோரிக்கை தான் வைக்க முடியும். எங்க மீனவர்களை விடுவீங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க, அவங்களுடைய படகுகள்லாம் குடுங்க அப்படின்னு நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும். இதை பலமுறை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டு மீனவர்களை விடுவிச்சிருக்கிறாங்க, படகுகளையும் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த பிரச்சனை தீரல அப்படின்னா, இந்த கடல் சட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ட்ரிபியூனலுக்கு கீழே நம்ம இந்த இஷ்யூவை கொண்டு போனோம் அப்படின்னா அவங்க இதை சார்ட் அவுட் பண்ணி வைப்பாங்க. ஓகே, மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற ஒரு செய்தி சொல்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பூஜிதா தேவி.